In last video we saw 7th, 3rd subdivision. Now we are going to see 7th, 4th subdivision and remaining subdivisions also. Listen carefully. B difference A the whole dash. Here two operations we used here. One is difference, another one is whole dash. First we need to draw two Venn diagrams. Two operation means two Venn diagram. First B difference A and then B difference A the whole dash. Clear ma? Clear? Yes. So B difference A means you should leave this B alone. இந்த காமன் பார்ட்டை விட்டுட்டு மற்ற இந்த பியை மட்டும்தான் யூ ஹாவ் டு ஷேட். என்னம்மா பண்ண போகிறோம்? பியை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஷேட் பண்ண போகிறோம். கிளியராக இது? பியை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வி ஆர் கோயிங் டு ஷேட். ஏன்னா பி டிஃப்ரென்ஸ் ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ சி ஹியர் பி டிஃப்ரென்ஸ் ஏ சொல்லியிருக்கேன்னா இந்த 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 பார்ட்டு தவிர இந்த ஏ சர்க்கிளை மட்டும் விட்டுடணும். ஃபுல்லாக இந்த ஏ சர்க்கிளை விட்டுட்டு ரிமைனிங் இருக்க பியில் இருக்கிற எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? we have to shade. It's like a moon, half moon, right? So we are going to shade it. So listen carefully. Here you just shade it. A circle தவிர விட்டுட்டு B ஃபுல்லாக we have to shade. Clear ma? இங்கே பாருங்கள், இதுதான் ஏ சர்க்கிள் இல்லையா? இந்த ஏ சர்க்கிளை மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன்னு பாருங்கள். ஏ சர்க்கிள் டச் பண்ணியிருக்கேனான்னு பாருங்கள். டச்சே பண்ணல இல்லையா? ஏ சர்க்கிளுக்கு உள்ளவே ஐ டென்ட் ஷேட் anything. கிளியர்? ஸோ ஒன்லி பி ரிமைனிங் டோன்ட் டச் தட் ஏ சர்க்கிள். ரிமைனிங் பி ஒன்லி யூ ஜஸ்ட் ஷேட் இட். கிளியர்? பி டிஃப்ரென்ஸ் ஏ த ஹோல் டேஷ் மீன்ஸ் இந்த பார்ட்டு தவிர மீதி இருக்கிற எல்லா பார்ட்டையும் அடிக்கணும். இப்போ இந்த டயக்ராம், இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமில் எங்கே பண்ணியிருக்கோம்? பி டிஃப்ரென்ஸ் ஏன்னா பியில் அடிச்சுக்கலாம். அங்கே மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்க எல்லா இடமும் வி ஹாவ் டு ஷேட். கிளியர் சில்ட்ரன்? கிளியர்? ஸோ சி ஐ எம் ஷேடிங். Leave that part alone and shade remaining all the parts. Clear ma? So I am shading. See? இந்த பார்ட் நடுவில் இருக்க பார்ட் தான் நம்ம இங்கே ஷேட் பண்ணியிருக்கோம். See here B part only, no? Here you just leave that B part and remaining parts you are going to shade for B difference A the whole dash. Whole dashக்கு அதை பண்ணணும். Next sum A dash union B dash. Here how many operations we used here? Check it. One is A dash, another one is B dash, second operation. Third operation is union. So three Venn diagrams you need to draw. A dash means see, A dash this is B dash, final is A dash union B dash. So A dash means you just leave that A alone. A circle மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? ஷேட் பண்ணணும். We have to shade all by leaving A alone. ஏவை மட்டும் விட்டுறணும். ஏ சர்க்கிளை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே ஷேட் பண்ணுங்க. கிளியர் சில்ட்ரன்? ஸோ ஐ எம் கோயிங் டு ஷேட் only A circle, you just leave it. A circle only, you just leave it. Okay children? So remaining things you are going to shade. இங்கே பாருங்கள், A circle மட்டும் விட்டுருப்பேன். இப்போ B dash means you should leave only B circle. Other than that you are going to shade it. Okay? So leave only B circle மட்டும் விட்டுட்டு we have to shade all the remaining parts. Clear children? Clear? So you just shade it properly by using scale. Okay? Because for this Venn diagram you are going to get 5 marks. So you should draw neatly. So A dash union B dash means what we should do here? A dash union B dash. You should combine and you should draw. இப்போ கவனிங்க, இதில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. சரியா? இதில் என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் யூ ஜஸ்ட் டூ இட். இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் இப்போ வந்து நம்ம மிங்கிள் பண்ண போகிறோம். மிங்கிள்னால் கம்பைன் பண்ண போகிறோம். கம்பைன் பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக சுற்றியும் என்ன பண்ணிக்கோ? யூனிவர்சல் வி ஷேடட். ஹியர் ஆல்சோ யூனிவர்சல் வி ஷேடட். A in this side shaded, in this side B shaded. So total universal we need to shade here. This side A, this side B. So except this intersection part, all the other parts we should shade it. We should shade it. So shade it. Only except that
intersection part alone just leave, and remaining part you just shade it. Clear children? Clear ma? Because union means you should combine and shade. Clear? So for using this two diagrams, above two diagrams, you are going to shade this. ஒன்றுமே இல்லை, ஏ டேஷ்னா ஏ சர்க்கிளை தவிர மீதி எல்லாமே ஷேட் பண்ணியிருக்கேன். பி டேஷ்னா பி சர்க்கிளை தவிர மற்றது எல்லாமே ஷேட் பண்ணியிருக்கேன். ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னா இப்போ இங்கே கவனிங்க, ஏ டேஷ்னா இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் பாருங்கள், யூனிவர்சல் சுற்றியும் பண்ணியிருக்கோம், இந்த இதுலேயும் யூனிவர்சல் சுற்றி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு யூனிவர்சல் ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஏ கவர் ஆகிருக்கு, ஸோ ஏ சர்க்கிள் கவர் பண்ணிவிடுங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா பி கவர் ஆகிருக்கு, பி கவர் பண்ணிக்கோங்க. எக்ஸப்ட் இது ரெண்டு இது மட்டும்தான் கவர் ஆகலை இல்லைங்களா, அதை மட்டும் விட்டுறணும். அதுதான் ஏ டேஷ் யூனியன் B dash. Clear children? Now again the same thing, here three operations, A dash intersection B dash. A dash first you just do it, here B dash, final is A dash intersection B dash. Clear children? It's very very important. A dash means you just leave that A circle alone, remaining part you are going to shade, remaining part you are going to shade. Leave that A circle alone and remaining part shade it. So neatly you just shade it, okay, because you are going to get 5 marks regarding this sum. Clear children? Clear ma? Okay. So I left A part alone and I shaded all the other parts. Clear? Here B dash means B circle only, you just leave it. Remaining part you shade it. Remaining part you just shade it. Clear? A circle, B circle alone you just leave it. Clear ma? Clear? I left only B circle and remaining parts I shaded. Here intersection means what ma? Here commonly what are the parts you used, that part only you are going to shade here. Intersection எந்த part காமனாக இருக்குது பாருங்கள். இங்கே யூனிவர்சல் அடிச்சிருக்கோம், இங்கேயும் என்ன பண்ணியிருக்கோம், யூனிவர்சல் அடிச்சிருக்கோம். இங்கே ஏ அடிச்சிருக்கோம், பட் இங்கே ஏ அடிக்கல. இங்கே பி அடிச்சிருக்கோம், இங்கே பி அடிக்கல. அப்போ இந்த சர்க்கிள் உள்ளே இருக்க சர்க்கிளை we should leave. Okay, so only which is common here, universal set alone common for both. இல்லையா, யூனிவர்சல் செட் மட்டும்தான் இங்கே ரெண்டு இதுலேயுமே எப்படி இருக்குது, காமனாக இருக்குது. ஸோ தட் only you just shade it here. Okay, only universal part only you should shade, because in both the diagrams you should see the common places. What is the common places here? Only universal part is common. Clear children? Clear this one? Yes. So you just see here, first B difference A, the old dash na another B difference A panna verum B mattumna common part விட்டுட்டேன். B difference A the whole dash na இங்க என்ன நம்ம பண்ணிருக்கோமோ அதை தவிர மீதி இருக்கிற எல்லா பார்ட்ஸையும் ஷேட் பண்ணிக்கேன். Clear children? A dash union B dash na A dash தனியா, B dash தனியா, A dash union B dash தனியா. அதாவது A சர்க்கிளை தவிர பண்ணுறது எல்லாமே A dash, B dashனா B சர்க்கிளை தவிர நீங்கள் மீதி எல்லாம் ஷேட் பண்ணுறது எல்லாமே B dash. So if you want to combine this union na, இது ரெண்டும் combine பண்ணி எல்லா places-ஐயும் அடிக்கிறது தான் union. Intersection also like that only, A dash B dash A intersection A dash intersection B dash. அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் வந்து A சர்க்கிளை தவிர பண்ணுறது A dash, B சர்க்கிளை தவிர பண்ணுறது B dash. Here you should see common part, எது இது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குன்னு பார்க்கணும். வெறும் யூனிவர்சல் செட், that only you should shade it. Clear? You should shade this one. Next in 7th subdivision, what do you observe from the Venn diagram 3 and 5? So you just listen here. Third diagram is, see here, only here that intersection part alone left over, remaining all the things are shaded, right? 5th diagram also you just see here, only intersection part alone left over and remaining things are shaded. So both the diagrams are, see here, see this diagram and this diagram, both are same or not? Both the third and fifth are equal. So what you should write, A intersection B the whole dash is equal to A dash union B dash. That is the answer. Okay, here you write A intersection B the whole dash equal to A dash union B dash. Both are equal. That only you should write here. Clear children? This one practice again and again, this Venn diagram. This is very very important.
So exercise 1.3 over. We will see in next class exercise 1.4 introduction. Thank you children.